அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் மூத்த முன்னோடியுமான ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் காமாட்சி நாயுடு ஐயா. வணக்கம். எப்படி சொன்ன மாதிரி வந்தோம்ல பேஷண்டோட. ஏன்டா உருன்னு இருக்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? எப்படி போயிட்டு இருக்கு திமுகவினுடைய ஆட்சியில்? மக்கள் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஸ்வீட்சமா இருக்காங்க. படா லூசு. என்ன நீங்க லூசுக்கிறீங்க? மழை மும்மாரி பெய்யுது, நல்லா இருக்கு. இதெல்லாம் சிறப்பான ஆட்சியில சிறப்பாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நல்ல முறையில் நடக்குது. ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா? கொஞ்சம் இருங்க. திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் சந்தோஷமா இல்லை. ஏன்னா எங்களை பத்தி தவறாவே சித்தரிக்கிறது தான் அந்த ஊடகத்தினுடைய வேலை. எல்லா ஊடகங்களும் எங்களை தான் கழுவி ஊத்துறீங்க. ஊத்திட்டு போங்க. பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா திமுக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுது, நாங்க தப்பா காட்டுறோம். அப்படியா? திமுக நல்லதே செய்து கொண்டு இருக்கிறது, ஆனா நாங்க தப்பாவே அதை காட்டினுங்கிறோம் அப்படின்றீங்களா? உண்மைதான் அது. பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியா இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்கறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டதே. இந்த பேட்டியே அதுக்குதான். ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆட்சி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில பல முறை தமிழகம் வருகிறார். இந்த கேலோ இந்தியா போட்டிக்கான இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் பிரதமர் பயணப்பட்டு இருக்காரு. இதுக்கு நாமளா போய் அழைப்பு கொடுக்கிறோம். இதற்கெல்லாம் நம்ம பிரதமரை கூப்பிடணுமா என்ன? ஏன் இந்த நெருக்கம் எதற்காக? இது பெரிய நெருக்கம். இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? அதாவது ஒன்றிய அரசினுடைய முதலீட்டுல தான் அது நடக்குது, சரிங்களா? ஆகவே அவரே பணம் கொடுத்து அவரே பணி நிறைவடைந்த காரணத்தினால அவரு அதை ஓபன் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணிருக்கு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. அரசு விழாவுக்கும் நம்ம போய் கூப்பிடுறோம், மறுபடியும் வராரு. இந்த கேலோ இந்தியா போட்டிக்கெல்லாம் பிரதமரை போய் நாம கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்கறது ஏதோ ஒரு நெருக்கமான மாதிரி தெரியுது பிஜேபியோட. அதாவது இங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் பிஜேபி எதிர்ப்ப காட்டுறோம். ஆனா பிஜேபியோட நெருக்கம் திமுக நல்லா காட்டுற மாதிரி தெரியுதே சார் அதிகமா. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களுடைய கேள்வியே பிழை இருக்கு. அப்படியா? சொல்லுங்க, என்ன பிழை? திருத்திருங்க. ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மோடிஜி அவர்களை இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில் தவறு எதுவும் இருக்கவில்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அழைக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு ஒன்றிய அரசை ஒரு மாநில அரசு கூப்பிடுறதுல தப்பு இல்ல. எடப்பாடி கூப்பிடும் போது நம்ம அப்படி சொல்லியா சார்? திமுக அது வேற வாய், இது நார வாய். அடிமைகளா இருக்காங்க. அவனா போய் அவங்களுக்கு அவங்க காலில் விழுந்துறாங்க, அவனா அவங்க கதவு தட்டுறாங்க. அவனா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு திமுக குறை சொன்னதா இல்லையா? ஹலோ, உள்ள என்ன நடந்தது? அது டவுட் கேட்டானுங்க, அதை கிளியர் பண்ணிட்டு வரேன். ஒன்றிய அரசு நமக்கு பிரதமர் அவர்தான், இந்தியாவுடைய பிரதமர் என்ற காரணத்தினால் அவரை நாம் அழைக்கின்றோம். நம்மள வஞ்சிக்கிறாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்கன்னு பிஜேபி திட்டுறீங்க. ஆமா, அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு அவங்களுக்கு வரவேற்பும் கொடுக்குறீங்க. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ரெண்டுமே செய்றீங்களே. அதுதான் எங்க பாலிசி. என்ன பாலிசி? ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்குடா வீடு வாசல? ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது நாங்க என்றைக்கும் நாங்க மாற்றிக்கொள்ள மாட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதனால இது என்ன உறவு? இது மோடி ஸ்டாலின் அவர்களுடைய உறவு. திமுக பாஜக என்ன உறவு இது? அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்?
மாநில அரசை மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்றதுல உறுதியா இருக்கீங்களா இல்லையா? 100% இருக்கும். ஆனா நம்ம இந்த கேலோ இந்தியா போட்டிக்கெல்லாம் அவரை கூப்பிடுறோம், ரெட் கார்பெட் கொடுக்குறோம் அப்படின்னா இத ஒரு பக்கம் வஞ்சிக்கிறாங்க, நமக்கு அநீதி அளிக்கிறாங்க, நம்ம மாநிலத்தை மாற்றாந்தை மனப்பான்மையோடு நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. அவங்களையே கூட்டிட்டு வந்து போட்டியை தொடங்கியும் வைக்கிறீங்க. அவங்க அரசு விழாவுக்கு வர்றது ஒரு ரகம், நீங்களா போய் அவங்கள அழைச்சின்னு வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது ஒரு ரகமா இருக்குது. இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. எடப்பாடி இது என்னங்க, அவங்க காலடியில விழுந்து கிடக்குறாங்க, அவங்களோட போய் ஒட்டிக்கிறாங்க, அவங்களை இங்க கூட்டு வந்து இங்க பங்கேற்க வைக்கிறாங்க, அவங்கள ஆவுன்னா இங்க அழைச்சிட்டு வராங்கன்னு இப்படி எல்லாம் நம்ம குறை சொன்னோம்ல அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்களும் அதான் பண்றீங்க. எடப்பாடி அன்னைக்கு என்ன பண்ணாரோ அதே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பண்றாரு. அப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் நமக்கு வந்து கரண்டியில என்ன இருக்கும்போது தான் எந்த பக்கம் சரியா ஆட்டணும்ன்றது நமக்கு தெரியுது. கரெக்டா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஆனா இங்க நம்ம சீஃப் மினிஸ்டரே பண்ணட்டுமேங்க, அவரே வந்து தொடங்கி வைக்கட்டுமே இந்த கேலோ இந்தியாவை. ஏன் பிரதமர் எதுக்கு வரணும்? கொஞ்சம் சொல்றத கேக்குறீங்களா? சோ பிரதமர் இங்க வந்து போற ரூட்டை நீங்க வடிவமைச்சு கொடுக்குறீங்க. இங்க பாருங்க, அவங்க கால் ஊன்றதுக்கு நாம வழிவகுத்துறோமோ. அந்த கவலை எல்லாம் முதல கண்ணீர் நீங்க வடிக்க வேண்டாம். எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். பேசாம ஏன் ஓர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. ஊடகம் எங்களுக்கு அட்வைஸ்ல எடப்பாடி சொல்றாரு, அதிமுக சொல்றாங்க. அவர் இப்ப கிடக்காருங்க. அவர் மாதிரி நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய மாண்புமிகு உதயநிதி அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் ஊர்ந்து போய் கால் வழியில இப்ப படுத்திருக்காரு. அவரை பத்தி எங்கள்கிட்ட பேசாதீங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஐயா, ரகசிய உறவா? அதாவது அதிமுகவை விட அன்னைக்கு அதிமுக எப்படி பிஜேபியோட அவ்வளவு நெருக்கம், கள்ளக்கூட்டு, வேற சில உறவெல்லாம் நம்ம சொன்னோம், அந்த அளவுக்கு மறைமுகமா நாம வந்து பிஜேபியோட ரொம்ப இணக்கமா போறோமே. நாங்க எதுவுமே வந்து இந்த கள்ள உறவு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நாங்க வந்து எதுவுமே நேரடியா தான். நான் தான் சொல்றேனே, தமிழகத்தை மட்டும் இல்ல தென்னிந்தியாவையே அவங்க வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட நடந்துக்கிறாங்க. பழி வாங்குறவங்களுக்கு எதுக்கு ரூட் போட்டு கொடுக்குறீங்க? வாங்க சென்னைக்கு வாங்க, கேலோ இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எதுக்கு அவங்களை கூப்பிடுறோம்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்நேரம் அவங்கள துண்டா காணாம் துணியா காணான்னு இந்த நாட்டை விட்டே பத்தி விட்டுருப்பானுங்க. திமுக தான் முஸ்லிம்களை காப்பாத்துச்சு. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சந்தேகமே வர வேண்டாம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நாங்கள் வந்து சிறுபான்மை இனத்தை இப்படிதான் முஸ்லிம் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படிதான் முஸ்லிம் மக்கள் கிட்ட ஏமாத்திட்டு ஏமாத்திரம்னு சொல்லாதீங்க. சிறுபான்மை மக்களுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேட்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் திமுக இல்லன்னா இஸ்லாமிய மக்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அவங்க விரட்டி அடிச்சிருப்பாங்கல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கும். நீங்க என்ன பாதுகாத்தது? திமுக என்ன பாதுகாத்தது? என்ன இன்னைக்கு இங்க இருக்கிறதே நாங்க பாதுகாத்தாங்க. என்ன சும்மா லொல்லு பண்ணிட்டு இருக்கீங்க? இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறது அப்ப நீங்க தான். சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எம்பி சீட் எது கேட்க போறீங்களா திமுகவுல? சீமான் எங்க நிக்கிறாரோ அங்க எய்த்து நிக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி இருக்கேன். அவரை எதிர்த்து நீங்க போய் போட்டியிட போறீங்களா? அவரை எதிர்த்து போட்டியிட போறீங்க. அதுல என்ன ஆசை உங்களுக்கு? பாருங்க, என்ன ஆசை? டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க ஐயா. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா சீமான் அவர்கள் பேசுறதும் மேடையில் அவருடைய ஆக்ரோஷமும் உங்களுடைய ஆக்ரோஷமும் இதாகுமா, பொருந்துமா? அவர் பண்ற பிரச்சாரத்துக்கு உங்க பிரச்சாரம் எடுபடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தைரியத்துல இப்படி வாய் விடுறீங்க நீங்க? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சீமானை எதிர்த்தால் ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறீங்களா காமாட்சி நாயுடு? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.
இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.